இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இப்படிலாம் கூட ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்களா? எல்லாம் இந்த மொபைல் கத்து கொடுக்குது. அவங்களா திருந்தினாதான் உண்டு. நானும் நீயும் போய் இந்த உலகத்தை திருத்த முடியாது. சாப்பிட்டு கிளம்புற வழியை பார்ப்போம். டாப் எம்ப்ளாயின்னு அவார்டு வாங்கின திவ்யாவுக்கும் பிரைஸ் வாங்கின மற்ற எம்ப்ளாயீஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இன்னொரு ஹாப்பியான நியூஸ் உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்னன்னா, வெறும் வாய்ஸ் கால் ஆப்பா இருந்த நம்ம பெஸ்டி ஆப் அடுத்த லெவலுக்கு போக போகுது. இதுக்கப்புறம் அது வெறும் வாய்ஸ் கால் மட்டும் பண்ண போறது இல்ல, வீடியோ கால்லயும் பேச போறோம். வீடியோ கால்ல பேசலாம். ஸ்ரேயா, என்ன ஸ்ரேயா? ஆடியோ கால் மட்டும் தானே சொன்னீங்க, வீடியோ கால்லாம் சொல்றாரு. என்னென்னலாம் பண்ண முடியாது? என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல திவ்யா, பாத்துக்கலாம். நான் தான் இருக்கேன்ல. சொல்லு சரண். வெயிட் 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 வெயிட். ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியும். வீடியோ கால் பேசினாலும் பேசுறவங்க யார் பேசும் வெளியே வராது. இதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். சார் சூப்பர் சார். கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு. பட் நீங்க அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா பண்ணலாம். தட்ஸ் த ஸ்பிரிட். குட். நான் வேணா அவார்டை திருப்பி கொடுத்துறேன். என்னால வீடியோ கால்லாம் பேச முடியாது ஸ்ரேயா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கும் பயமா தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வீடியோ கால் தான் பேசணுமா? வாய்ஸ் கால்ல பேசக்கூடாதா? என்னால வீடியோ கால்லாம் பேச முடியாதுப்பா, அவ்வளவுதான். இங்க நடக்கிறதுல ரிஸ்க் இருக்குன்னா நாங்களா மட்டும் அக்செப்ட் பண்ணுவோமா? பாஸ் தான் சொல்றாருல எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அவரு சொல்லுவாரு. நாளைக்கு ஏதாவது வீடியோ லீக் ஆச்சுன்னா அவரால மட்டும் என்ன பண்ண முடியும்? லீக் ஆனது ஆனதானே. ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னால ஒரு முடிவுக்கே வர முடியலையே. ஓகே, இனிமே உங்க செலிப்ரேஷன் டைம். நான் இங்க இருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. So enjoy your day and my besties, see you soon. Okay? தீபிகா, நான்சி, அப்புறம் திவ்யா, இவங்க 3 பேரும் நைட் இங்கே ஸ்டே பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே சார், நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். குட். நெக்ஸ்ட் டிஜே டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. வா வா. கம் ஆன். எப்படி மகா? என்ன பார்த்து சாப்பிட முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னல, எப்படி சூப்பரா மகா? உங்க ஆட்டத்துக்கு நான் வரலப்பா. இங்க ஓகே. ரெசார்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த டயலாக் வரவே கூடாது. சரி, இந்த ஹனிமூன் பிளான் எல்லாம் எப்ப போட்டீங்க? சத்தமே போடாம பயங்கரமான வேலை எல்லாம் பாத்திருக்கீங்க. எல்லாம் நேத்து தான். அதுவும் வீட்ல எல்லாரும் இருக்காங்க, அதனால மாடர்ன் ட்ரெஸ் போட முடியாதுன்னு நீ சொன்னல, அப்பதான் முடிவு பண்ண. உடனே செயல்படுத்திட்டேன். ஆமா, அந்த மாடர்ன் ட்ரெஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன். என்னது, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிருக்கீங்களா? ஏய், எதுக்கு ஷாக் ஆகுற? வீட்ல தான் போட முடியாதுன்னு சொன்னேன். நாம் இப்ப ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். இனி நீ எந்த காரணமும் சொல்ல முடியாது. அந்த மாடர்ன் ட்ரெஸ்ல நீ எப்படிலாம் இருப்பன்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நீ அந்த ட்ரெஸ் போட்டுக்கணும். இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களோ. இப்படி ஓவர் நைட்ல ஃப்ராடா மாறிட்டீங்களே. என்னது ஃப்ராடா? இப்பதான் பொறுப்பான ரொமான்டிக்கான புருஷனா மாறி இருக்கேன். 2 வருஷம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். போயும் அந்த அஸ்வின் பின்னாடி ஓடி இருக்கோம் மகா, நம்ம 2 பேரும். அத நினைச்சுதான் என் மனசு புண்ணா போயிருக்கு. சரி, அதை விடு. இப்போ அவனை பத்தி ஏன் பேசணும்? எங்க டைவர்ட் ஆனாலும் திரும்ப திரும்ப இங்கேயே வந்தாகணும். எங்க? இங்க. ஏய், இப்படி சாப்பிட்டு பவர் ஏத்திக்கிறதெல்லாம் யாருக்காக?
எல்லாம் உனக்காக தான். என்னங்க, யாராச்சும் கேட்டா என்ன நினைப்பாங்க? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறேன், யார் என்ன நினைப்பாங்க? இப்படி எல்லாம் பேச ஆள் இல்லாம தான் காசு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. டேய் செல்வம், டேய் டேய் ஆகாஷ், வாடா உட்கார்றா. என்ன இந்த பக்கம்? நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீ திருப்பி என்கிட்ட கேக்குறியா? ஆமா, இவங்க ஆமாண்டா, என் வைஃப் மகா. மகா, இவன் என் ஃப்ரெண்ட் ஆகாஷ், என் காலேஜ் ஃப்ரெண்ட். ஓ, வணக்கம். வணக்கங்க. இவன்லாம் ஒரு ஃப்ரெண்டாங்க. சாப்பிடுறியான்னு கேக்குறானா பாத்தீங்களா? எங்க சாப்பாட்டுக்கு பங்குக்கு வந்துருவோம்னு பயப்படுறான் பாருங்க. பில்லு கொடுக்க ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு நானே சந்தோஷத்துல இருக்கேன். என்னங்க, ஏங்க இப்படி பேசுறீங்க? விடுங்க சிஸ்டர், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். என்னடா சாப்பிடுற? ஏதோ ஆர்டர் பண்ணவா? இல்ல மச்சான், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஆபீஸ் வேலையா வந்தேன். கூட 2 பேர் வந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு பார்த்தா ஒன்ன மாதிரியே இருக்குதுன்ட்டு வந்தேன். பார்த்தா நீயே தான். நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல மகா. இவன் மேல செம்ம கோவத்துல இருக்கு. மறந்து போய் பேசிட்டேன். டேய், உள்ளூர்ல இருந்தா வந்திருக்க மாட்டனா? அபிஷியல் ட்ரிப்னு சொல்லி ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சிஸ்டர். இவ ஏதோ சொல்றான்னு சொல்லி நீங்க தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க சிஸ்டர். இவர்கிட்ட பேசுற மாதிரியே கொஞ்ச நேரத்தை ஓட்டிட வேண்டியதுதான். அவனை பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்குண்டா. எல்லாரும் சேர்ந்து இந்த 96 படத்துல வர மாதிரி ஒரு மீட்டிங்க போடணும்டா. கண்டிப்பாடா. இவர் எப்படி காலேஜ்ல ஜாலியா இருப்பாரா? யார் இவனா? ஐயோ, இவன் சரியான படிப்பிஸ்டுங்க. யாருக்கிட்டையும் பேசவே மாட்டான். நாங்க 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். எங்க கிட்ட மட்டும்தான் ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி பேசுவாரு சார். இவர் படிச்சது கோயட் தானே? இவர் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுவாரா? ஏமா, பசங்க கிட்டயே பேச மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொண்ணுங்க கிட்டயா? இவனா? பொண்ணுங்கன்னு பேப்பர் எழுதி கொடுத்தாலே அத கூட படிக்க மாட்டாமா. டக்குன்னு தலையை கீழே குனிஞ்சிருவான். இதான் சான்ஸ் நினைச்சு சும்மா ஓட்டாதடா. மகா, இவன் சொன்னதெல்லாம் நம்பாத, பொய். நீங்க என்கிட்டயே அப்படித்தானே பேசுவீங்க?